இலக்கிய நேயர்களுக்கு வணக்கம். நம்ம இலக்கிய சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, இந்த பைரவியோட சதி திட்டத்தினால தான் நம்ம அஞ்சலிக்கு இப்படி ஒரு நிலைமை வந்திருக்குதுன்றத இந்த சிந்தாமணி, அஞ்சலியும் கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு இந்த பைரவிய பழி வாங்கணும்னு எதிர்பார்க்குறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. வரப்போகிற எபிசோட்ல இந்த கார்த்திக் வந்துட்டு எப்படியாச்சும் திட்டம் போட்டு நம்ம பக்கம் இழுக்கணும். ஏன்னா விட்டா கண்டிப்பாக வந்துட்டு இந்த பைரவி ஆண்டி பேச்சை கேட்டுட்டு நம்மள இந்த ஒரு வீட்டு வேலைக்காரியவே மாற்றிடுவான்ற உண்மையை வந்துட்டு இந்த அஞ்சலி புரிஞ்சுக்கிட்டேங்க. கண்டிப்பாக நம்ம இலக்கியாவும் இந்த கௌதமும் இவங்க பண்ண துரோகத்துக்கு சரியான பதிலடியாக பழி வாங்கியே தீரணும்னு எதிர்பார்க்குறவங்க தாங்க ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த ஒரு நிலைமைக்கு காரணமாக இருக்கிறது இந்த அஞ்சலி தாங்க. அஞ்சலியோட கீழ்த்தரமான இந்த ஒரு காரணத்தினால நம்ம பைரவி வந்துட்டு பழி வாங்கணும். இந்த ஒரு வீட்டில் சேர்மன் பதவி கிடச்சதும் அதே சமயம் ஆஃபீஸில் வந்துட்டு பேரை மாற்றணும் ரொம்பவே வந்துட்டு திமிரு பிடிச்சிருச்சு. அதனால் எல்லாருமே வந்துட்டு தலகணமான ஒரு எண்ணத்தில் பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த பைரவி அழிச்சது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் சொல்கிறத மட்டும்தான் நீங்கள் கேட்கணும். இப்போ நான் சொல்லிக்கிற ஐடியாவை வச்சு கண்டிப்பாக காலம் முழுக்க இந்த கார்த்திக் என்னுடைய காலடியில் இருக்கிற மாதிரி நான் பண்ண போகிறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த மனசுக்குள்ளே நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இது எல்லாமே வந்துட்டு நிரந்தரமே கிடையாது அப்படின்ற உண்மை இவங்க யாருக்குமே வந்துட்டு தெரியாதுங்க. கூடிய சீக்கிரத்தில் இழந்ததை மீட்கணும்னு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க நம்ம இலக்கியாவும் கௌதமும். ஆனால் அந்த ஒரு வீட்டுக்குள்ளே வந்துட்டு இப்போ இப்படிப்பட்ட ஒரு குழப்பத்தில் வசமாக வந்துட்டு நம்ம ஜானகி அம்மாவும் நம்ம ரேவதி அம்மாவும் சிக்க போகிறாங்க. ஏன்னா யாரை கேட்டு நீங்கள் வேலைக்கு போனீங்க, உங்களை நான் வேலைக்கு போக சொன்னேன்னா அதே சமயம் இந்த ஒரு மில்லில் வந்துட்டு வேலைக்கு போயிருக்கீங்களே அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை வந்துட்டு உச்சரிக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்களான்னு இந்த அஞ்சலி இந்த பைரவி கூட இவ்வளோ பெரிய சண்டையை போட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு வந்துட்டு வருவாங்கன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. ஏன்னா இந்த அஞ்சலியை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் வந்துட்டு நம்ம சொல்கிறத தான் நம்பணும், நம்ம சொல்கிறத தான் எதிர்பார்க்கணுன்னு ஒரு தன்னம்பிக்கையோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்த சிந்தாமணி வீட்டுக்குள்ளே வந்ததுனால தாங்க இப்படி ஒரு குழப்பமே நடந்திருக்கு. ஏன்னா பைரவி அவ்வளோவா வலுக்கட்டாயமாக சொன்னாங்க, சம்மந்தம் இதே வீட்டுக்குள்ளே எப்படி இருக்கிறது, வேணாம் நீங்கள் விருந்தாளியாக வந்திருக்கீங்க, விருந்தாளியே போயிடுங்க அப்படின்ற மாதிரி. ஆனால் நம்ம கௌதம் போட்டு வச்சிருந்த இந்த ஒரு டெண்டரை வந்துட்டு இப்போ இந்த பைரவி சொல்லி கார்த்திக்கிட்ட இதை நம்ம வந்துட்டு மெயின்டெனன்ஸ் பண்ணலாம், கண்டிப்பாக நம்ம கம்பெனி வந்துட்டு இன்னும் கொஞ்சம் உயர்த்துற லெவல்லையும் போகும், அதே சமயம் நம்ம பேரும் வந்துட்டு கிடைக்குன்ற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு அடைய போகிறது கிடையாதுங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு அந்த ஒரு அக்ரிமெண்ட் எல்லாமே சைன் பண்ணி நம்ம கௌதம் தாங்க நல்ல ஒரு நிலைமைக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. ஆனால் ஒன்றுமே இல்லாமல் இந்த பைரவியும் இந்த அஞ்சலியும் இப்படி வந்துட்டு ஒரு கேவலமான நிலைமையில் இவங்கள வந்துட்டு காயப்படுத்தி அவமானப்படுத்தி இந்த எஸ்எஸ்கேவோட சதி திட்டத்தில் இந்த தாக்ஷானியோட சூழ்ச்சிலையும் நல்ல ஒரு நிலைமைக்கு வந்துட்டாங்க. இவங்கள அடிமட்டத்தோடு அழிக்கணும்னு எதிர்பார்க்குறவங்க தாங்க ரொம்ப அதிகமாக இருக்க. ஒரு கட்டத்தில் பார்த்திங்களான்னு எப்படியாச்சும் வந்துட்டு இந்த இலக்கியாவை இந்த கௌதம் கிட்ட வந்துட்டு சொல்லணுங்க எல்லா உண்மையுமே, இந்த எஸ்எஸ்கேவோட சுயரூபத்தை. ஏன்னா ரேவதி அம்மாவுக்கு துரோகம் பண்ணது இந்த எஸ்எஸ்கே தான். உன்னுடைய அப்பா வந்துட்டு இந்த எஸ்எஸ்கே தான், அம்மா தான் வந்துட்டு உண்மையான அம்மா ரேவதி. இந்த ஒரு உண்மை தெரியாமல் நீ வந்துட்டு ரொம்ப நாளாக தத்தளிச்சிட்டு இருந்த, உங்ககிட்ட எப்படியாச்சும் நாங்கள் சொல்லணும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் அதுக்கான சரியான சந்தர்ப்பம் கிடைக்கல. இப்போ கிடச்சிருச்சுல, இந்த எஸ்எஸ்கேவை சரியான முறையில் பழி வாங்கு அப்படின்ற மாதிரி வந்துட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்குங்க. ஆனால் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிறது இந்த இலக்கியா தாங்க. இலக்கியா உண்மை தெரிய வந்த தருணத்தில் கூட எப்படியாச்சும் சொதைப்படுறாங்க, இந்த ஒரு உண்மை வந்துட்டு தெரியக்கூடாது அப்படின்னு. ஏன்னா தெரிஞ்சால் கண்டிப்பாக வந்துட்டு நம்ம கௌதம் இந்த எஸ்எஸ்கேவை கொன்னுடுவோம் அப்படின்ற ஒரு பயத்தோடு தான் இங்கே எல்லாருமே இருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் வந்துட்டு விடிவு காலம் கூடிய சீக்கிரத்தில் வரணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இலக்கிய நேயர்களுக்கு. நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானில் தட்டு போங்க. அப்போ தாங்க நம்ம போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும்.